இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சங்கீதம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த வார்த்தையை யார் சொல்கிறதுனா தாவீது ராஜா. கர்த்தரை தனக்கு முன்பாக நிறுத்தி, எந்த காரியத்திலையும் அவரை முன்னிறுத்தி அவர் எல்லா காரியத்தையும் செயல்படுத்துகிறதுனாலையும், அவர் தனது வலது பாரத்தில் இருக்கிறதுனால தான் அசைக்கப்பட மாட்டேன் என்கிற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ளே காணப்பட்டது. ஏன்னா அவர் தான் தன் கண்மலையும் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமுமாக இருக்கிறார் என்று நம்புகிறார். அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை என்றே சங்கீதம் 62:6 சொல்லுகிறத பார்க்குறோம். இன்றைக்கும் தேவன் நம்முடைய வலது பாரத்தில் எப்படி தாவீது சொன்னது போல் நம்முடைய வலது பாரத்திலையும் அவரை நம்ம நிறுத்தி கொள்ளும் போதும், கர்த்தரை முன்னிறுத்தி நீங்கள் எந்த ஒரு செயலை செய்யும் போதும், உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்பாக நம்ம சுய புத்தியின் மேல் சாராமல் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுத்து அவரை முன்னிறுத்தி நாம் செய்யும்போது நாம் ஒருபோதும் அசைக்கப்பட மாட்டோம் இல்லையா? அன்னைக்கு அவருக்கு கண்மலையும் துருகமும் அரணுமா இருந்த தேவன் இன்றைக்கும் நமக்கு கண்மலையும் அரணும் துருகமாய் நம்ம நம்பி இருக்கிற தேவன் ரட்சண்ய கொம்பா இருந்து நம்மை பாதுகாக்க வல்லமையுள்ளவர். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 25-28 வரைக்கும் பார்க்கும்போது இங்கே பேதுரு தாவீது கர்த்தரை எப்படி தனக்கு முன்பாக வைத்தார்னு சொல்லுகிறத பார்க்குறோம். அவரை குறித்து தாவீது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறார். அவரை முன்னிறுத்தி அவரையே பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய காரியங்களும் வாய்க்கணுன்னா நம்ம கர்த்தருடைய முகத்தை தான் பார்க்கணும், மனுஷர்கள் முகத்தை நம்ம பார்க்காதபடிக்கு நம்ம கர்த்தரையே நோக்கி பார்க்கணுன்றார் அவர். அதனால்தான் நான் அசைக்கப்படாதபடிக்கு அவர் என் வலது பாரத்தில் இருக்கிறார். அப்போ சத்துருக்கள் எவ்வளோதான் அவரை துரத்தினாலும் அவரை கொல்லணுன்ட்டு அவரை பின்தொடர்ந்தாலும் கர்த்தர் அவர் வலது பாரசத்தில் இருந்ததுனால அவர் பயம் இல்லாமல் அவர் அசைக்கப்படாமல் இருந்தார்னு பார்க்குறோம். அதனால என் இருதயம் மகிழ்ந்தது. இப்போ நம் தேவன் நம் அருகில் இருக்கிறார், நம் நடுவில் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அப்போ நம்ம இருதயமும் மகிழ்ந்து களி கூறணும். நம் நாவு அவரை துதித்து மகிமைப்படுத்தணும். அதுதான் தாவீது சொல்கிறார், என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். அப்போ என் மாம்சத்தை நீர் அழிவுக்கு விட மாட்டீர், என் ஆத்மாவையும் நீ அழிவுக்கு விட மாட்டீர் என்கிற அந்த நம்பிக்கை அன்னைக்கு தாவீதுக்கு இருந்தது இல்லையா? என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர்னு சொல்கிறார், உம்முடைய பரிசுத்தருடைய அழிவை நீர் காண ஒட்டீர்னு. அப்போது அவருடைய பரிசுத்தவான்களாக இருக்கிற அவருடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கும் அவர்களுடைய ஆத்மாவை மரணத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் அழிவை காணாதபடிக்கு தேவன் இன்னைக்கும் நம்மை நித்தியத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்ப்பார். ஏன்னா ஜீவ மார்க்கத்துக்கு போகிற வழி கர்த்தர் என்பதை தாவீது அறிந்திருந்தார். அதனால்தான் சொல்கிறார், ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர்னே சொல்கிறார். உம்முடைய சன்னிதானத்திலே என்னை சந்தோஷத்தினாலே நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். அப்போ அவருடைய சன்னிதானத்தில் தான் நமக்கு நித்திய மகிழ்ச்சி இல்லையா? தேவனுடைய பாதத்தில் தான் நித்திய பேரின்பம் இருக்குது. அதை தாவீது உணர்ந்தார். ஏன்னா தாவீது எப்பவும் கர்த்தரை துதிக்கிறவராக இருந்தார், அவரை மகிமைப்படுத்துகிறவராக இருந்தார். எந்த ஒரு போராட்டம் பிரச்சனை அவருக்கு எதிர்நோக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறது மாத்திரம் அவர் விடவே இல்லை. ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்னு சொல்லி அவர் தேசத்தில் இருக்கும்போது எப்படி மகிழ்ச்சியாக ஜனங்களோடு புறப்பட்டு போவார். ஆனால் அந்த காடுகள் மலை குகைன்னு ஒவ்வொரு இலையிலையும் ஒரு சத்துருக்களுக்கு பயங்கர கண்டு அவர் ஓடும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்க முடியலையே ஆலயத்துக்கு போயின்னு சொல்லி அவர் மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனை நோக்கி கதறினார்னு கூட பார்க்குறோம். அப்படி தேவன் மேலே ஒரு பற்றுதல் அவருக்கு காணப்பட்டது. அதனால தான் சொல்கிறாரு, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தில் தான் எனக்கு அந்த ஆனந்தம் இருக்குது, அந்த சந்தோஷம் இருக்குது, அதனால நீர் என்னை நிரப்புகிறீர்னு சொல்லி தாவீது சொல்லுகிறத பார்க்குறோம். சங்கீதம் 121:5 கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாக இருக்கிறார். இது ஒரு பாதுகாப்பின் சங்கீதம், இந்த சங்கீதம் 121 இல்லையா? அப்போ கர்த்தர் நம் வல பக்கத்தில் இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறார், அவர் நமக்கு நிழலாகவும் இருக்கிறார். அதனால் எதை குறித்தும் நாம் கலங்கவோ திகைக்கவோ தேவையில்லை. சங்கீதம் 73:23 பார்க்குறோம், ஆனாலும் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர்னு தாவீது சொல்கிறார். இன்றைக்கும் தேவன் நமது வலது கரத்தை பிடித்து தாங்குகிற தேவன். ஏன்னா அவருடைய நீதியின் வலக்கரத்தினாலே நம்மை தாங்குகிறார். அதனால் திகையாதே கலங்காதே, நான் உன் தேவன் என்று சொல்லி ஏசாயா 41:10 சொல்லுகிறதையும் பார்க்குறோம். அவர் நீதியின் வலக்கரத்தினாலே நம்மளை தாங்குகிறவராக இருக்கிறார், அவர் நீதி செய்கிறவராக இருக்கிறார். அதனால்
நமக்கு விரோதமாக வருகிற காரியங்களிலும் தேவன் நிச்சயமாக நமக்கு நீதியை செய்வார் இல்லையா. அவர் வலக்கரம் பிடித்திருக்கிறாரு. அவர் கரம் நீதியினால் நிறைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். சங்கீதம் 73:26 சொல்கிறாரு, என் மாம்சமும் இருதயமும் மாண்டு போகிறது, தேவன் என்றைக்கும் என் இருதயத்தை கண்மலையும் என் பங்குமா இருக்கிறாருன்னு சொல்கிறார். அப்போ மனுஷங்க தன்னை நெருக்கும் போதெல்லாம் அந்த மாம்சமும் இருதயமும் சோர்ந்து போகுது அவருக்கே இல்லையா. அதனால்தான் அவர் சொல்கிறாரு, தேவன் என்றைக்கும் என் இருதயத்தை கண்மலையும் என் பங்குமா அவர் இருப்பார். கண்மலை ஆகிய கிறிஸ்து மேலே, கர்த்தர் மேலே உங்கள் வீட்டை கட்டுங்க, உங்கள் விசுவாசத்தை அவர் மேலே வைங்க. கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்பும்போது நீங்கள் என்றென்றைக்கும் அசைக்கப்படாத சீயோன் பர்வதத்தை போல இருப்பீங்க இல்லையா. அவரே நம்ம கண்மலையின் பங்காக இருக்கிறார்னு தாவீது சொன்னது போல் இன்றைக்கி நாமும் விசுவாசத்திலே சொல்லலாம், கர்த்தரே என் கண்மலையும் என் பங்குமா இருக்கிறார்னு. சங்கீதம் 110:5 பார்க்குறோம், உடைய வலது பாரசத்தில் இருக்கிற ஆண்டவர் உமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார். அப்போ நம் வலது பாரத்தில் இருக்கிற கர்த்தர் நமக்கு நேரிடுகிற எல்லா போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். நாம் நினைக்கிறோம் அவர் நம்ம காணாதது போல இருக்கிறாருன்னு நினைக்கிறோம். ஆனால் நம்ம பிரச்சனை போராட்டத்தில் அவன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார். அதனால் அவருக்குன்னு கோபத்தின் நாள்னு வரும்போது இந்த ராஜாக்கள் யார் நமக்கு விரோதமாக வருகிறார்களோ அவர்களே வெட்டுவேன்னே சொல்கிறார். சங்கீதம் 109:31 பார்க்குறோம், ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறவர்களின் என்று எளியவனுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரத்தில் இருக்கிறார். எளியவர்கள், சிறுமைப்பட்டவர்கள், அவங்களுக்கு உதவி செய்ய ஒருவரும் இல்லாத நிலையில், தனித்து விடப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு அவங்கள ஆக்கினை தீர்ப்புக்கு உள்ளாக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா. அந்த எளியவர்களுடைய ஆத்மாவை, அந்த ஆத்மாக்களை தேவன் ரட்சிக்கிறார். அவர்கள் வலது பாரத்திலே கர்த்தர் இருக்கிறார். இன்றைக்கி நீங்களும் சிறுமைப்பட்ட நிலையில் எளியவர்களாக இருக்கலாம், உதவி ஒத்தாசை ஒருவரும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உங்கள் வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும் போது அவர் உங்களை ஆக்கனை தீர்ப்புக்கு விலக்கி பாதுகாப்பார். உங்களை நித்தியத்துக்கென்று தேவன் அழைத்திருக்கிறார்னா அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாக உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். சரி, யார் அசைக்கப்படுவதில்லைன்னு அடுத்து நம்ம பார்க்க போது சங்கீதம் 15:5 பார்க்குறோம், தன் பணத்தை வட்டி கொடுக்காமலும் குற்றம் இல்லாதவனுக்கு விரோதமாய் பரிதானம் வாங்காமல் இருக்கிறவன், இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் அருவருக்கிற காரியம் ஒன்று என்னென்னா அந்த வட்டிக்கு வாங்குதல் இல்லையா. வட்டிக்கு வாங்குதல், வட்டி கொடுக்குறது எல்லாமே தப்பு. அதுக்கு அதே போல் பரிதானம், லஞ்சம் வாங்கிறது, இதுவும் தேவன் அருவருக்கிற காரியம். இப்படி செய்கிறவன் என்றென்றைக்கும், இந்த மாதிரி செய்யாமல் இருக்கிறவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படுவதில்லை. தன் பணத்தை வட்டி கொடாமலும் குற்றமில்லாதவனுக்கு விரோதமாக பரிதானம், அதாவது ஒருத்தனை கொலை செய்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க, கைக்கூலி பொருந்துறாங்கல்ல, காசை கொடுத்து அவனை கொலை செய்யும்படியா, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் செய்யாமல் இருக்கான்னா அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்பட மாட்டான்னு சொல்கிறார். அதே போல் விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். எபிரேயர் 11:27 பார்க்குறோம், விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல. அதாவது கண்டு விசுவாசிப்பது விசுவாசம் அல்ல இல்லையா, காணாது விசுவாசிக்கிறோம் நம்ம தேவனை, அதுவே உண்மையான விசுவாசமாக இருக்குது. அப்படி நம்ம தரிசிக்கிறது போல உறுதியாக இருந்து ராஜாவின் கோபத்துக்கெல்லாம் பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான்னு பார்க்குறோம். சங்கீதம் 139:18 அவைகளை உமது ஆலோசனைகள் எவைகள்னு பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலோசனைகள், அதை விட்டு நம்ம விலகவே கூடாது. நான் என்ன போனால் அது அதிகம். கர்த்தருடைய ஆலோசனை இன்னைக்கு மிகுதியாய் நமக்கு வேதத்தில் கொடுத்துருக்கு. எந்த ஒரு பிரச்சனை, பாடு, போராட்டம், வியாதி, பலவீனம், சத்துருக்களுடைய கிரியைகள், சாத்தானுடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி ஆலோசனை நமக்கு எதன் மூலமாக வருதுன்னா வசனத்து மூலமாக வருது. நீங்கள் அதனால்தான் வசனத்தை தேடி வாசிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கான வழியை திறப்பார் அந்த வார்த்தையின் மூலமாக. அதனால் அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் என்ன போனால் அதிகமாக இருக்குது. நான் விழிக்கும் அது மணலை போல் அதிகமாக இருக்குன்னே சொல்கிறார். நான் விழிக்கும் போது இன்னும் உன் மண்டையிலே இருக்கிறேன். அப்போது நம்ம கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தையை நம்ம கை கொண்டு நடக்கும்போது, நாம் விழிக்கும்போது அவர் பக்கத்தில் நம்ம இருக்கிறோங்கிற ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கணும். காலையில் நம்ம எழுந்துக்கும் போது கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசமும் நிச்சயமும் நமக்குள்ளே காணப்படும். அப்படி கர்த்தரை தாவீதை போல நாமும் முன்னிறுத்தி எல்லா காரியங்களும் ஓடவும் அவரை நம் வலது பாரத்தில் வைத்து நடக்கும்போது
நம்மை ஒரு தீங்கும் அணுகாது, நாம் அசைக்கப்பட மாட்டோம் எந்த ஒரு பிரச்சனை போராட்டம் வந்தாலும். ஏன்னா அவரே நமக்கு கண்மலையும் மரணம் துருகமும் கோட்டையும், நம்ம நம்பி இருக்கிற தேவனும் நமக்கு ரட்சணிய கொம்புமாக இருந்து நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருந்து பாதுகாக்கிற தேவன். அவரை மாத்திரம் நம்ம நம்புவோம். அப்போ நம்ம என்றென்றும் நிலைத்திருப்போம், நிலை பெறுவோம். ஆமீன்.